அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு மாகாளி பட்ச அமாவாசை. மாகாளி பட்ச அமாவாசைனாலே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மற்ற அமாவாசைகளில், அதாவது வருஷம் ஃபுல்லாமே அமாவாசை வரும், அதில் எல்லாத்துலேயுமே திதி கொடுக்கலாம். அப்படி எதுலேயுமே திதி கொடுக்க முடியாதவங்க, திதி கொடுக்காதவங்க இந்த மாகாளி பட்ச அமாவாசையில் திதி கொடுத்துக்கலாம். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நமக்கு சிறப்பான அமாவாசை மொத்தம் 3 அமாவாசை வருஷத்தில். அது ஆடி மாதம் ஒன்று, புரட்டாசி மாதம் ஒன்று, புரட்டாசி மாதத்தில் வர மாகாளி பட்சம் அமாவாசை ஒன்று, அடுத்தது தை மாதம் வர அமாவாசை. இதில் மற்ற அமாவாசைகளை கொடுக்குற திதியெல்லாம் 3 தலைமுறைகளுக்கு தான் திதி கொடுப்பாங்க. ஏன்னா இது மாகாளி பட்ச அமாவாசையில் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு திதி கொடுத்துறதும் இல்லாமல் அவங்களுக்கும் கொடுத்துட்டு, இப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாராவது இருந்தாலும் அவங்க பேர் சொல்லியும் அவங்க கோத்திரம் சொல்லியுமே கொடுக்கலாம். அதே நம்மளுடைய இப்போ நம்மளுடைய குருமார்கள் இருப்பாங்க, நம்ம ஆசிரியர்கள் இருப்பாங்க, சப்போஸ் நமக்கு தெரிஞ்சவங்களை யாராவது கூட இருப்பாங்க, அப்புறம் யாருமே ஆதரவு இல்லாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே நம்ம திதி கொடுக்கலாம். அதுதான் இந்த அமாவாசையுடைய சிறப்பு, தனி சிறப்பு. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது அப்பா இல்லாதவங்க தான் திதி கொடுக்கணும். அம்மா அப்பா இல்லாதவங்க, முக்கியமாக அப்பா இல்லாதவங்க தான் திதி கொடுக்கணும். சரிங்களா? அப்பா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாது. அப்படி அவங்கெல்லாம் அந்த அவங்களுடைய உலகம் இருக்கு இல்லையா, பித்ருலோகம்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே அவங்க அங்கேருந்து இந்த மாகாளி பட்சத்தில் நம்ம எப்படியெல்லாம் வாழ்கிறோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வருவாங்களாமா. அங்கேருந்து இந்த மாதத்தில் 15 நாளும் இந்த மாகாளி பட்சம் அப்படிங்கிற அந்த சொல்கிறாங்க இல்லையா, அதில் 15 நாளும் நம்மளை பார்க்கறதுக்கு வருவாங்களாமா. அப்போ இந்த வரும்போது அவங்க காத்துட்டு இருப்பாங்களாமா. அந்த நம்ம திதி கொடுக்குறோம் இல்லையா, எள்ளுந்தண்ணி விட்டு தர்பையெல்லாம் வச்சு திதி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்காக அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்களாமா. அப்போ நம்ம அந்த எள்ளும் தண்ணியும் கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ஏற்றுக்குவாங்களாமா. சரிங்களா? இப்போ அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு முதல்ல காக்காய்க்கெல்லாம் வைக்கணும். ஒரு நல்ல நேரம் பார்த்து காலையில் டைம் பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்ற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குதுங்க. 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல நேரம் 10:45 11:45 வரைக்கும் இருக்குது. இன்னொரு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. இந்த 3 டைமே இருக்குது. இதில் நமக்கு எந்த சௌகரியமோ அப்படி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படி கும்பிடும்போது அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் தான் வச்சு கும்பிடுவாங்க. அரசாணிக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், புடலங்காய், இந்த மாதிரி வெண்டைக்காய், நாட்டு காய்கறிகள் தான் வச்சு, கத்திரிக்காய், அந்த மாதிரி தான் கும்பிடுவாங்க. நம்மளால் என்ன முடியுமோ, நம்மளால் எவ்வளோ முடியுதோ சிம்பிளாக ஒரு சாம்பார், ரசம், ஒரு காய் வச்சுக்கலாம். ஒரு முடிஞ்ச ஒரு வடை பாயசம் வச்சுக்கலாம், ஒரு அப்பளம் பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நம்மளோட முன்னோர்களை வச்சு இலை போட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு அப்புறம் முதல்ல காக்காய்க்கு தான் வைக்கணும். காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும். சரிங்களா? நம்ம காக்காய் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் காகத்தின் வடிவத்தில் தான் சாப்பாடு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய ஐதீகம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி செய்ய வேண்டிய காய்களும் அப்படி தான். அரசாணிக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், கொல்லங்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கள் தான் செய்யணும். சரி, உங்களுக்கு எந்த காயுமே செய்ய முடியல, கிடைக்கல அப்படின்னா கடைசிக்கு வாழைக்காயாவது செய்யுங்க. வாழைக்காய் வாங்கி ஒரு பொரியல் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. பருப்பு ரசம், வாழைக்காய் பொரியல் இது வச்சும் கூட, ஒரு அப்பளம் பொரிச்சும் கூட, உன்னால் முடிஞ்ச ஒரு வடை பாயசம் வச்சுக்கோங்க. என்ன முடியுதோ அதை வச்சு வடை போட்டு சாமி கும்பிட்டு காக்காய்க்கு வச்சுக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது. பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அன்றைக்கி எல்லாருமே அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அகத்திக்கீரை கிடைக்காத பட்சத்துக்கு அச்சோ அகத்திக்கீரை கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு வாழைப்பழம் வாங்கி கொண்டு கொடுக்கலாம். அந்த பசுமாடு என்ன சாப்பிடுதோ அதை கேட்டுட்டு கொண்டு கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த பச்சரிசி, மண்டவெல்லம் இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பசுமாட்டுக்கு ஜீரணமாகாதுன்னு கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் கேட்டுட்டு கொடுங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் நாளைக்கு பண்ணணும்.
மறக்காமல் எல்லாருமே வந்து மார்கழி உச்ச அமாவாசையை வந்து நல்லபடியாக கொண்டாடுங்க. நல்லபடியாக நம்மளுடைய முன்னோர்களை வந்து வழிபாடு பண்ணி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லாருமே பெறணும் அப்படின்னு சொல்லி நானுமே வந்து வேண்டிக்கிறேன். எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கிறேங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் வந்து போன வருஷம் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அனுபவ ரீதியாக சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு சொன்னாங்க. எப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு இந்த அமாவாசைன்னு தான் கிடையாது, எப்போ வர்ற எந்த அமாவாசையாக இருந்தாலும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நல்ல அரிசி, பச்சரிசி அல்லது புழுங்கரிசி எது வேணால் ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ அது நம்மளுடைய வசதியை பொறுத்தது. அது வெத்தலைப்பாக்கு 2 வாழைக்காய் இதெல்லாமே வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா அமாவாசைக்கு, அந்த மாதிரி சாமி கும்பிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் சிவன் கோவிலில் இருக்கிற ஐயருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மாதம் மாதம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எதனாலன்னா, அது என்ன அனுபவத்தில் சொன்னாங்க அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடச்சிருக்குதுங்க. இது வந்து அனுபவ ரீதியாக எனக்கு ஒருத்தர் சொன்னதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதையுமே வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்க இதையுமே ட்ரை பண்ணி பாருங்களேன். இது வந்து நம்ம செய்யக்கூடியது தான். மற்றவங்க பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். சரிங்களா? சரிங்க. எல்லாருமே வந்து நல்லபடியாக முன்னோர்களுடைய அருளாசியை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கௌரி ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.